Chapter 10, exercise 10.9, question number 25. Question number 25, the slope of any point of a curve y equal to f of x is given by dy by dx equal to 3x square. y equal to f of x என்னும் வளைவரையின் ஏதேனும் ஒரு புள்ளி இடத்து சாய்வு வந்து dy by dx equal to 3x square என கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. And it passes through -1, 1. மேலும் இந்த வளைவரையானது -1, 1 என்ற புள்ளி வழியாக செல்கிறது. அப்படின்னா the equation of the curve is, இந்த வளைவரையின் சமன்பாடு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் அதுக்கு வந்து dy by dxனே அவன் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். அப்புறம் அதில் வரக்கூடிய கான்ஸ்டண்ட்டை எலிமினேட் பண்ணுறதுக்கு இந்த -1, +1ங்கிற பாயிண்டை சப்ஸ்டிட் பண்ணி நம்ம வந்து அந்த கர்வோட ஈக்குவேஷன் அந்த வளைவரையின் சமன்பாடு கண்டுபிடிச்சோம்னா இதில் எது வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதனால் வெறும் ஸ்லோப்னு கொடுத்துட்டு 3x ஸ்கொயர்னு கொடுக்காம dy by dxனும் வேறு கொடுத்துட்டாங்க. அதனால் நமக்கு வந்து ஈஸியாகவே இந்த சம்மை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். 3x ஸ்கொயர் இதுதான் கொடுக்கப்பட்டது, ஸ்லோப்னே கொடுத்துட்டாங்க. இதை வந்து சால்வ் பண்ணுவோம். dy இந்த பக்கம் இருக்கட்டும், 3x ஸ்கொயர்டு dx அப்படின்னு கிடைக்கிது. அதாவது வேரியபிளை செப்பரேட் பண்ணியிருக்கிறோம், மாறிகளை பிரிச்சுட்டோம். இப்போ தொகையிடுவோம். இன்டகிரேட்டிங் தொகையிட்டோம்னா என்ன கிடைக்கும்? இன்டகரல் dy இன்டகரல் 3x ஸ்கொயர்டு dx அப்படி கிடைக்கும். இன்டகிரேஷன் பண்ணோம்னா dy இன்டகிரேஷன் பண்ணோம்னா y இன்டகரல் 3x ஸ்கொயர் 3 × x ஸ்கொயர் பண்ணால் x³ 3 ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்துக்கும் c. இதான் நமக்கு கிடைக்குது. 3 கேன்சல் ஆகிடுது. அப்போ y ஈக்குவல் டு x³ + c கிடைக்குது. ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோம். இதில் உள்ள சியை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? -1, 1ங்கிற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. திஸ் கர்வ் பாசிங் த்ரூ த பாயிண்ட் -1, 1. அதாவது இந்த வளைவரை வந்து -1, 1 வழி செல்கிறது. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிடலாம்? எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக இந்த -1, +1 சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இது எக்ஸுக்கு பதிலாக இது ஒய்க்கு பதிலாக 1ல் சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ 1ல் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? y க்கு 1 ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் எக்ஸுக்கு -1 ³ + c 1 கியூப் பண்ணோம்னா -1 கியூப் பண்ணால் -1 கிடைக்கும் ப்ளஸ் c -1 இந்த பக்கம் LHS சைடு வந்துச்சுன்னா 1 + 1 ஈக்குவல் டு சின்னு கிடைக்கும். அதாவது சியோட வேல்யூ 2ன்னு கிடைக்குது. இதெல்லாம் நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுங்கிறது ஏன்னா ஆகிடுது y ஈக்குவல் டு x³ + 2 அப்படின்னே கிடச்சிருது. இதுதான் நமக்கு தேவையான வளைவரையின் சமன்பாடு, அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ். இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் நம்பர் 1ல் இருக்குது. அதனால் 25th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட்டில் உள்ள ஆன்சர் தான் கரெக்டானது. இது எக்ஸசைஸில் லாஸ்ட் கொஸ்டின். இதில் வந்து நம்ம ஸ்லோப்னு கொடுத்தாங்க, இருந்தாலும் dy by dxும் கொடுத்ததுனால இதை சால்வ் பண்ணி இந்த கர்வோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். மிகவும் எளிதான ஒரு கணக்கு, புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.